ஆனா ஏன் அது அப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் எத பார்த்தாலும் நமக்கு சந்தேகமா தோணும். பின்ன பொண்டாட்டி காணோம் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு 1008 கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸ்டில் அவன் லவ் பண்றான். ஸ்டோரியோட அ என்ன சொல்றது? ஸ்டோரி வந்துட்டு கடைசி வரைக்கும் முழுசா ஸ்டார்ட்டிங்லயே முழுசா உடையல. போக, போக, போக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்விஸ்ட் வச்சு உடைச்சாங்க. நெறைய ட்விஸ்ட் வந்துட்டு என்னால கெஸ் பண்ண முடியதா இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே நெறைய ட்விஸ்ட்லாம் கெஸ் பண்ண கூடியதா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த அனு, அதாவது ரம்யான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் தலைக்கு வந்துட்டு சம்திங் அப்படி நடக்கிற மாரி காட்டும்போது எனக்கு அது அப்படி தோணல. கண்டிப்பா அவர் எந்திச்சு போயிருப்பார்ன்னு நெனச்சேன். ஸோ அதே மாரி எந்திச்சு போயிட்டாரு. அதே மாரி வந்துட்டு நெறைய 2, 3 ட்விஸ்ட்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி இருக்காது அப்படின்னு நெனச்சேன். ஆப்வியஸா அது அப்படி இல்ல. அந்த ட்விஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ண கூடியதா தான் இருந்துச்சு. ஆனா இன்டர்வல் வரைக்கும் நான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர்ஸ் தவிர்த்துட்டே வந்தேன். அதுல எனக்கு அப்படியும் வந்த ஸ்பாயிலர் என்னன்னா, த்ரிஷாக்கு வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்குது. அத நான் அர்ஜுன் சார் நெனச்சேன். படம் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பாத்தீங்கன்னு நெனைக்கல. நீங்களும் அர்ஜுன் சார் தான் நெனச்சிருப்பீங்கன்னு நெனச்சேன். நான் படம் பார்க்கும்போது அப்படிதான் நெனச்சேன். அர்ஜுன் சார் அப்படின்னு நெனச்சேன். இன்டர்வல் வரைக்கும் த்ரிஷா தான் பிளான் பண்ணாங்கன்னு நெனச்சேன். பட் படம் மூவ் ஆக நல்லா டிஃபரெண்டா கொண்டு போய் ஒரு யூசுவல் சாதாரண ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்துட்டு எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண